ஹாய் காய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஜியோட தப்பு தான் அப்படின்ட்டு இவ பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹொசு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பான். அதுபடி பார்த்தா எங்கள் அப்பா போனதுக்கும் நான் தான் காரணம், மிஜி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இன்னொரு பக்கம் ஹொசுவோட அம்மா இருக்காங்களே, அவங்களும் மீரேவும் சேர்ந்து ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு 4 அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, இப்படியெல்லாம் அந்த காய் பிடிக்குதுன்னு பார்த்தியா, ஆனால் ஜாமில் இந்த மாதிரி காய் தான் இனிக்கும். ஸோ எப்போவுமே வாழ்க்கையில் ஹோப்புங்கிறது ரொம்பவே முக்கியம்னு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவள் கரெக்டாக போய் அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களே, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறது மிரே தானே அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்க, இவ சொல்லுவாளா தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அட எனக்கு தெரியும், எப்போவுமே மிரேயோட லுக்கை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். அவள் எப்போவுமே உருண்டுருப்பா, யாருக்கும் அவளை நல்லவன் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அவள் அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லவ தெரியுமா. யாராச்சும் அவங்க தங்கச்சிக்காக ஹேர் கட்லாம் பண்ணிட்டு கிராஜுவேஷன் பண்ணுவாங்களா என்ன அப்படின்ட்டு இருக்க. இவ்வளோ நாள் மிரே பார்த்தீங்கன்னா அவளை பற்றி பாசிட்டிவான விஷயங்கிறது விரல் விட்டுற என்ற அளவு கூட அவள் நினச்சிருக்க மாட்டா. எப்போவுமே அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை பாரம் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பா. மிஜியும் பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி தான். இவ்வளோ நாள் அவங்க பாட்டிக்கு காரணம் இல்லை நான் தான் இருக்கேன். சரி நீ எதுக்கு இப்போ மிஜிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஏன்னா எனக்கு அவளை பிடிக்கும், அவள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்ட்டு இருக்க. இவளுக்கு ஆச்சரியம், என்ன சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினச்சேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இது முன்னாடியே சொல்லக்கூடாதாங்கிற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டு இருக்க. ஹொசுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவனும் பொக்கே வாங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக அவங்க அப்பா இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஹொசுக்கு பிடிக்கல. அவ்வளோ டீட்டெயிலாகவும் எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி எதுக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு தெரியாதுப்பா, என்னோட வயசு வந்தால் தான் உனக்கு புரியும், வாழ்க்கைங்கிறது மூவ் ஆன் ஆகி போய் தான் ஆகும், நம்மளும் ஆகிதான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா பேசிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் எவனோ ஒருத்தர் தண்ணி போட்டு வந்து வண்டி ஏற்றிருப்பான். அவங்க அப்பா ஸ்பாட் அவுட்டு. பட் ஹொசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இப்படி சைக்கோ மாதிரி அப்படியே ஒரே இடத்துலனே நின்றுட்டு இருப்பான். எவ்வளோ சர்ஜரி பண்ணுமோ அவ்வளோ சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே சர்ஜரி பண்ணால் பையனுக்கு தான் ஆபத்து, எல்லாமே பண்ணியாச்சு, இனிமேல் அவனால் நடக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹொசு சும்மா மெல்ல மெல்லமாக நடக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்திருக்கும். இன்னொரு டைம் ஏதோ ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு வந்து சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப் ஏறணும், முடியாதவங்களாம் அங்கே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு சொன்னோன்னே முதல்ல பார்த்தீங்கன்னா ஹொசு தான் வெளியே போய் உட்கார்றா. இதை ஹீரோயின் மிஜி இருக்கால, அவளும் பார்த்துட்டு இருக்கா. மிரே ஆல்ரெடி அங்கே போய் உட்காந்து தான் இருப்பா, ஏன்னா அவளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் செட் ஆகாது. ஆனால் கரெக்டாக ஹொசு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரக்கிங்க்கு போகலான்னு கிளம்புவான். நீ எதுக்கு போகிற, உனக்கு தெரியல உன் உடம்பு கண்டிஷன் எப்படின்ட்டு, அப்புறம் ஏன் போகிற அப்படின்னு மிரே கேட்டிருப்பா. இருந்தாலும் ஹொசு பார்த்தீங்கன்னா நான் போயே பிடுவேன் அப்படின்ட்டு பிடிவாதத்தில் மலை ஏறிட்டு இருக்க. மிஜி இதை பார்த்துருப்பா. அவள் ஓடி வந்து என்ன வண்டியா 2 பேரும் சேர்ந்து போகலாமா அப்படின்ட்டு இருக்க. ஹொசு பார்த்தீங்கன்னா இல்லை நீ போ அப்படின்ட்டு இருப்பான். பரவாயில்லவா அப்படின்ட்டு இருக்க. எக்ஸெல்லாம் இருக்கான்ல, அவன்லாம் மலையிலேருந்து இறங்கி வந்திருப்பான். மேலே யாருமே இல்லை, அதனால நாங்களாம் கிளம்புறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சரி பொறுமையாகவே போகலாம், ஒரு பிரச்சனை இல்லைன்னு மிஜி சொல்லிட்டு இருக்க. ஹொசு எவ்வளோதான் போனாலும் இவ போன்னு சொல்லியிருக்க மாட்டா. அதனால இவனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் போகலாம்ல, நானே வருவேன்லங்கிற மாதிரி அவட்ட அப்படியே கத்தி விட்டுருப்பா. அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ நீ எதுக்கு சர்ப்ரைஸாக இருக்க, உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல நினச்சேன் அப்படின்ட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா எப்போ என்ன அப்படின்ட்டு டீட்டெயிலாக கேட்டுட்ருக்கா. அந்த பார்க்லையா, பார்க்கில் உனக்கு எப்படி பிடிச்சது அப்படின்ட்டு இருக்க. உனக்கு என்ன எப்படி பிரச்சனைன்ட்டு அவனுக்கு கரெக்டாக ஏதோ ஒரு கால் வருது. கால் வந்தோடனே சரி அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்க. இவளுக்கு நான் மண்டையை பிச்சுக்காத ஒரு கொலை தான், தலையே வெடிச்சிட மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் அன்றைக்கி நாங்கள் பார்க்குள்ளே போனோம். பார்க்கில் எனக்கு அப்படி எதுவும் தோணலையே, திடீர்னு ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறான், என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க. அது புரியாமல் இவ பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக வந்து அவன் பேச வரும்போது அப்போவே கமிட் ஆயிருப்பாள். அதையே நினச்சிட்டு என்னவா இருக்கும்ன்ட்டு மண்டையை பிக்காத கொலையாக குழப்பிட்டு இருக்கா. எதையா ஒன்று கண்டுபிடிக்கணுமேட்டு இருக்க. கரெக்டாக ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிஇஓ வந்திருக்காரு. வந்த உடனே அவர் இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி யார் இந்த ஹெச்கியூ கேஸை டாக்குமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அது ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் விசாரிச்சிருப்பாள், அந்த கேஸு தான். இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு சொன்னோன்னே மேனேஜர் ஹெட்டை பார்க்க, ஹெட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கன்ட்டு எல்லாரும் கடைசியில் பழி அவ மேலே போட்டு விட்டாங்க. நான் தான் பலியாடாடா இந்த டைமும் அப்படிங்கிற மாதிரி அவன் முடிச்சுட்டு இருக்க. மேனேஜர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சு கொண்டு வா அப்படின்ட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லிடுறான். இவ அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட்டையாச்சும் போடுங்கய்யா அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா உனக்கு தான் வாய் ஜாஸ்தியே, முடிஞ்சா ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அத்தனை ரிப்போர்ட்டையும் ஒரே ஆளாக போடணும்னு சொல்லிடுறான். இவளுக்கு நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது, ஏன்னா இவளுக்கு ரிப்போர்ட்டுங்கிற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாது. மிரே பார்த்தீங்கன்னா ஜாம் செஞ்சிருப்பாள், அதை எடுத்துகிட்டு வந்து ஓனருக்கு கொடுத்துருப்பா. அவங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தைய கையில் வச்சிருக்கிற மாதிரி நல்லா பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல எக்ஸ் நின்றுட்டு இருப்பான். என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கு ஓப்பனிங் வந்துருச்சு, நீ இங்கே வா, டெய்லி உனக்கு 2500 ரூபாய் சம்பளம், ஜம்மன் இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நான் ஃபார்ம்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன 500 ரூபாய் ஜாஸ்தியாக இருந்தாலும் நீ அங்கே போகிறங்கிற, இது நீ மிஜியே கிடையாது, அது டெம்பரரி ஜாப் தானே அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. ஓனருக்கு கோவம் வந்துருச்சு. அது எப்படி ஒரு ஜாப் டெம்பரரியா இல்லையா நீ சொல்லலாம் அப்படின்ட்டு அவர் சண்டைக்கு வந்து எதுவும் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரை பற்றி அப்படிலாம் பேசலாமான்னு கேட்க, இதோ இந்த ஜாமை கூட அவங்க எவ்வளோ ஆசையாக கொடுத்துருக்காங்க, எங்களை பிரிக்க பார்க்காதுங்கிற மாதிரி இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா என்ன ஜாமை நீ அவனுக்கு எடுத்துகிட்டு வந்தியா, இவ்வளோ வருஷம் கூட இருக்கு, எனக்கு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பியா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டி இருக்காங்களே, அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் வயிற்றுல குட்டி குட்டியாக கல்லெல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா கல்லா, நான் கூட வயசான கட்டி வயிறு வலிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு
அப்படின்ட்டு இருக்க இவங்களுக்கு ஏதோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. இவங்க வயிறு வலி தாங்க முடியாமல் படுத்துட்டு இருக்க மாதிரியும் ஏதோ ஒரு பொண்ணு டாக்டர்னு கத்திட்டு இருக்கிற மாதிரியும் ஞாபகம் வருது. இருந்தாலும் பாட்டி சைலண்டாக இருக்க, இது நீ இவ்வளோ இருக்கக்கூடாதே, அப்படியோ ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு அந்த கல் இருக்குல்ல, அது அவ்வளோ வலி வாங்கியிருக்கும். இது இப்போ இந்த மாதிரி ஹொசு இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்காங்கன்ட்டு இருக்கான். நான் கூட நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன், உன் ஃப்ரெண்டு தான் கேட்காம இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இல்லை நீங்கள் பண்ணுங்க, நம்ம மற்றதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த ரெஜிஸ்டர் ரீஷெடியூல் பண்ணணும்ல, அதை பார்த்தீங்கன்னா ஹொசு நானே உங்கள் கம்பெனி கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் எதனா கால் பண்ணால் உன்னை தான் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்குன்னா கோவம், மிரே மேலே அவ்வளோ அக்கறையை வச்சுட்டு இப்போ என்ன லவ்ங்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கான் இவங்கிற மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சரி அந்த பார்க்கு சொன்னியா அதில் எப்போ வந்துச்சு அப்படின்ட்டு இருக்க. இவ அதிலேயே குறியா இருக்கா. இன்னும் 2 பேர் நடந்து வந்தீங்களே கீழே அப்பவா அப்படின்ட்டு இருக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஜி தான் வந்து ஹொசுவை தூக்கிட்டு வந்திருப்பா. அங்கே எல்லாரும் இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. மீறி இதை பார்த்தோன்னே டக்குன்னு ஓடி இருப்பா. அதை இவன் நினச்சிட்டு இருக்க, ஆமாம் நான் கீழே வரும்போது இல்லை, ஆக்சுவலாக மேலே போகும்போது அப்படின்ட்டு இருக்கான். மேலே போகும்போது தான் இவன் திட்டி அமுச்சிருப்பானே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு இருக்க. சரி நான் அப்புறமா உனக்கு டேட் என்னன்னு கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் மீட்டிங் ரீஷெடியூல் பண்ணிக்கலான்ட்டு அவன் ஓடிடுறான். என்னவா இருக்கும்ட்டு இவ பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. 10க்கு வீட்டுக்கு போனால் ரிப்போர்ட் எழுதணும். இவ மிரேக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது, யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது, என்னடா பண்ணுறது ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கா. செத்தண்டா இன்னைக்கு வட்டா அப்படிங்கிற மாதிரி இவ பாவம் விழுந்து புலம்பிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ மிரேவை கால் பண்ணுறா. கால் பண்ணோன்னே இந்த மாதிரி பாட்டி உங்ககிட்ட பேசணுன்னாங்க, கொஞ்சம் 2 வார்த்தை பேச அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா. நான் மாட்டிக்கிட்ட பாட்டி, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்ட்டு இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க. சரி ஹேர் கட்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாட்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உனக்கு நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ப்ராமிஸை எப்படியும் காப்பாற்றணும் புரியுதா அப்படின்ட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இங்கே இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ப்ராமிஸை கண்டிப்பாக காப்பாற்று, இன்னொரு நாள் பேசுகிறேன்ட்டு இருக்க. கரெக்டாக இவன் மிரே வந்துடுறா. என்ன ப்ராமிஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அது எங்களுக்குள்ளே இருக்க சீக்ரெட் அப்படின்ட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. எப்போவுமே எங்களுக்குள்ள சீக்ரெட் தான் அப்படிங்கிற மாதிரி இவ பாட்டியோட பாசம் கொஞ்சம் கிடைக்காத மாதிரி இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. காலையில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு யாரோ இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அது சாம்பிள் வச்சிருக்காங்க. பார்த்தா டேண்ட் இருக்கு. ஆஃபீஸில் அப்படி யாரும் நல்ல மனசெல்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்க. அப்புறம் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இது முதல்ல முடிச்சு கொடு அப்படின்ட்டு எல்லாம் போட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் வைஸாக தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு எந்திரிச்சு போக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேரம் இவன் கிட்ட வந்து லைனில் நின்றுட்டு இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, இவன் டேட்டா கொடுத்தா தான் நம்மளோட ஒர்க்லாம் ரெடி ஆகும் அப்படின்ட்டு டேங்கிறவனை பற்றி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அன்னைக்கு கூட இவன் தான் வந்து ஹிட் இருப்பான்ல, அவன் தானே இவன் அப்படின்ட்டு பாட்டியை கூட பார்த்துக்கிறக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல, அந்த நல்ல மனசுக்காரனை இவன் தானா அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்ருக்கா. இவ போய் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் நீங்கள் தானே வச்சிங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் வச்சிங்க திடீர்னு அப்படின்ட்டு யாராச்சும் ரெக்வஸ்ட் பண்ணாங்களான்னு கேட்டுட்டு இருக்க. இல்லை சிஓ வந்து அர்ஜென்ட்டுனார்ல அதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அடுத்தே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டுறா. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னோட வேலை முடிஞ்ச அளவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஃபுல்லாலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இது யாரோட ப்ராஜெக்ட்னு நீங்கள் தெரிஞ்சுதான் எடுத்தீங்களா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் பார்க்கு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறா. அது தெரிஞ்சேவா எடுத்தீங்க அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி ஆஃபீஸில் எல்லாம் கார்னர் பண்ணுறங்காட்டி என்னால் தூக்க கூட முடியல. இப்போ நான் மெடிடேஷன் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் அரை மென்டலாக தான் சுற்றிட்டு இருக்கேன். சாப்பிட மாட்டேது, தூக்க மாட்டேது, நான் மாத்திரையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தயவு செஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்களேன், கொஞ்சமாச்சு கருணை காட்டுங்களேன்ட்டு இருக்க மொத்த மனத்தை வாங்கி விட்டுறா. சரி உங்களுக்கு டேட்டா தானே வேணும் அப்படின்ட்டு என்ன டேட்டா வேணும்ன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்ட்டு இருக்கா. அவன் என்ன எல்லாத்தையுமா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் இந்த மாதிரி டேட்டா என்னென்ன ரிப்போர்ட் போட தேவையோ எல்லாத்தையும் அனுப்பிச்சுடுங்க அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இருக்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி விட்டுறான். அடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குற. அவளும் ஏதோ 4 டேட்டா இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அது ஒட்டத்தட்ட அவ்வளோ ஃபைலு. உட்காந்து நம்ம ஹீரோயின் படிப்பா பாருங்க, விடிய உட்காந்து ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கா நம்ம மிஜி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோட நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ தான் நம்ம மிரே இருக்காங்களே, அவங்க அம்மா துணி மடிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டியா, ஹொசு வேலையை விட்டுட்டானாமா அப்படின்ட்டு சொல்ல. மிரேக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாதுல்ல. அவன் என்ன அப்படி சொல்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் இருந்தாலும் அந்த பையனுக்கு இந்த வேலையெல்லாம் செட்டே ஆகாது, எப்போவுமே இப்படி தான் அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மிரே சொல்லிட்டு இருக்கா. என்ன பெரிய காரணம், அந்த பையனை பற்றி தான் தெரியுமே, ஸ்கூல்லேருந்து எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், அதனால தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. மிரே எதுவுமே சொல்லலை. இன்னொரு பக்கம் ஹொசு இருக்காண்ட அவன் சீனியரை பார்த்துக்கிட்டு இருக்கான். சீனியர் இந்த மாதிரி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆஃபீஸ் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, யார் உன்னோட பழைய கிளாஸ்மேட் தான் ஹெல்ப் பண்ணாங்களா என்ன அப்படின்ட்டு இவன் மிஜியை பற்றி கேட்டுட்டு இருக்க. இன்னும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல பழைய கிளாஸ்மேட்டை, 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு இருக்க. அப்புறம் தான் அவன் சொன்னான் என்னோட ஃபர்ஸ்ட் லவோட ட்வின்ஸ் அவங்க அப்படின்ட்டு இருக்க. என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளை உனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ட்டு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு வேற சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த பொண்ணை பிடிக்குமா இல்லை உன் ஃபர்ஸ்ட் லவ் பிடிக்குமா, யாரை பார்த்தா உனக்கு படப்படன்னு இருக்கு அப்படின்ட்டு இருக்க. ஹொசுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டியும் தெரியல. சரி அப்படி இன்னும் ஃபர்ஸ்ட் லவ்
நினச்சிட்டு இருக்கே என்ன அப்படின்ட்டு சீனியர் கேட்க ஹொசுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ இந்த 2 புக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த 2ல் உனக்கு எந்த புக்கு பிடிக்கும்? கொஞ்சம் நல்லா யோசிடா, உன் வாழ்க்கையே இதில் தான் இருக்குன்ட்டு இருக்க. சரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணி எதனா ஃபீல் வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஹொசு ஊருக்கே கிளம்பி போயிட்டான். அவங்க அம்மா கிட்ட பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. இந்த மாதிரி நான் சும்மா பார்க்க வந்தேன், மத்தியானம் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு 2 பேக் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னப்பா நல்லா வாங்கிட்டு வந்திருக்க போல அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்க. ஐயோ இது இன்னொன்று பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நானே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறது மட்டும் இல்லை, அங்கே இருக்க கட்டப்பை எடுத்து சேஃப்டியாக பக்கத்தில் வேற வச்சுக்கலாம். சரி சரி நீயே போய் கொடுங்கிற மாதிரி அவங்க அம்மா இருந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஓனர் இருக்காங்களே, அவங்களும் மிரேவும் வந்துகிட்டு இருக்காங்க. அவர் வழக்கம் போல் வண்டியில் தடுமாறிக்கிட்டு இருக்க. இவ வழக்கம் போல் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவரை இப்போதான் சொல்கிறாரு, நான் யாரையோ ஒரு மாதிரி சொல்லுவேன்ல, நீங்கள் யாருமே இல்லை, பார்க்க எங்கள் தாத்தா மாதிரியே இருக்கீங்க. அவர் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாருன்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் தானே தாத்தா அப்படின்ட்டு அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் 2 பேர் இறங்கிடுறாங்க. இறங்கினோடனே அவர் இந்த மாதிரி பேய் கொடுப்பார்ல, அதை கொடுத்துட்டு அடுத்த நாள் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சரி வாங்கிட்டு வந்துடுற அப்படிங்கிறாங்க. சீக்கிரமாக இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பேசிகிட்டு இருக்க. ஹொசு அதை பார்த்துட்றான். ஹொசுக்கு ஷாக்கு இருக்கோ இல்லையோ, இங்கே மிரேக்கு இவன் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ட்டு ஷாக்கு. அப்புறம் தான் 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசுறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹொசு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு ஸ்டார்ட் பண்ணுறான். இன்னும் கலரெல்லாம் மாற்றிட்ட போல தலைக்கு அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அதான் டை அடிச்சிட்டு அப்படின்ட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன், அதனால தான் சும்மா உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் ரீசெண்டாக வேலையை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவள் அதுக்கும் சரின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. இவன் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இனிஷியேட் எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. சரி அப்படியே வந்துட்டு போனது யாரு, புதுசாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஓ அதுவா, நான் வேலை செய்கிற இடத்தோட ஓனரு, நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்ட்னருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி என்னமோ சொல்லணும்னு சொன்னேன், சீக்கிரம் சொல்லுங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தேன். அப்போ நம்மளுக்கு காலேஜ் டேஸ்லாம் ஞாபகம் வச்சு நம்ம படிச்சோல ஸ்கூல், அதெல்லாம் அன்னைக்கு நம்ம அந்த பார்க்குக்கு போனோம், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு பார்க்கா அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா இவ அதெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டால. ஆமாம் அன்னைக்கு அந்த பார்க்குக்கு போனோம், அன்னைக்கு நீ மட்டும் இல்லைனா என் லைஃபே மாறி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக இவ தான் பார்த்தீங்கன்னா மேலே நம்பிக்கையாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாள். அதுக்கப்புறம் இவ போயிருப்பா. போனோடனே 2 பேரும் அந்த மலையை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது ஹொசுக்கு அழுக வந்திருக்கும். இவ்வளோ நாள் நடக்கக்கூட மாட்டான், இப்போ ஒரு மலையவே ஏறிட்டா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் கூட இருந்திருப்பா. சரி சரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்ட போல, ஏன் இப்படி வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்போதான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், ஒரு மலை கூட ஏற முடியலன்னா நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், இப்படி வாழ்றதுக்கு செத்தால பரவாயில்லன்ட்டு தான் ஏறி வந்துட்டு சொன்னோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி வா அப்படின்ட்டு கையை கொடுத்து தூக்கிட்டு இருக்க. உனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குமே, ஷர்ட்டை கழட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. இவனும் பார்த்தீங்கன்னா சரின்னு சட்டை கழட்டியிருப்பான். பட் சட்டையில் இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்களே அந்த எல்லாமே இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இவனோட இன்செக்யூரிட்டி எல்லாமே மிஞ்சி இருப்பாள். அவன் முன்னாடி மட்டும்தான் அவனுக்கு பெருசாலாம் ஃபீல் ஆயிருக்காது. 2 பேரும் சந்தோஷமாக அந்த சன்செட் இருக்குல்ல அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படத்துலேருந்து தான் இவனுக்கு மிஜியை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதே தான் இப்போ இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு மட்டும் நீ என் கூட இல்லைனா நான் எதுனா ஒன்று நினச்சிருப்பேன். பட் அன்னைக்கு நீ இருந்தங்காட்டி என்னோட லைஃபே அதுக்கப்புறம் மாறிடுச்சு. கொஞ்சம் போல்டாக நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு எல்லாம் உன்னால தானே சொல்லிட்டு இருக்கேன். சரி இருந்துட்டு போதுங்கிற மாதிரி அவள் அதுக்கும் மண்டையாட்டிட்டு இருக்கா. அப்புறம் தான் சரி நீ எதுவும் சொல்ல தேவையில்லைன்னா நான் போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி போகும்போது இதே எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அவன் பேக் வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அதை கொடுத்து விட்டுருப்பான். இவனுக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா அன்னைக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தா, இப்போ எதாக இருந்தாலும் சரி சரின்னு இருக்காளே அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் டே இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயினுக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் இருந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கான். இப்போ நம்ம வேணா டின்னர் சாப்பிடலாமா அப்படின்ட்டு கூப்பிட்டு 2 பேரும் சாப்பிட்ருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிச்சி ஒரு கேள்வி கேட்குறா. இந்த மாதிரி ஆக்சுவலாக யாருக்கும் என்கிட்ட பேச மாட்டாங்க, நீங்கள் என்கிட்ட ஹெல்ப் பண்ணுறீங்க, பட் இதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் தானே, சரி எதனால நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இவ கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் இவங்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஒரு டைம் முன்னாடி அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. ஆனால் அது நான் உங்களுக்கு நிறையா கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். கிட்ட அப்படியே நைஸாக கேட்குறா, உனக்கு இந்த மாதிரி தேன்ட்டு ஒரு ஆஃபீஸில் ஒருத்தங்க இருக்காங்களே டேட்டா என்ட்ரி, அவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமாம் அவங்க பேர் தேயா அப்படின்ட்டு அவள் அவ்வளோ தீப்பாக கேட்குறா. பேரே தெரியாது, பட் அவள் என்ன ஹெல்ப் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. நீ எதனா ஹெல்ப் பண்ணியிருக்கியா, அவருக்கு உன்னை பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. வாய்ப்பே இல்லை, நான் பேசினது கூட இல்லை, நீ எதனா பண்ணியானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ரொமான்டிக் வைப்பு வருது அதனால தான் கேட்டேன் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹொசு இந்த மாதிரி இன்னைக்கு வந்தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் அவன் ஏதோ பார்க்கில் உன் மேலே பேசினேன் அப்படி இப்படின்ட்டு இருந்தான், என்ன மேட்ரு அப்படின்ட்டு உன்னை ரொம்ப தேங்க்யூ சொன்னான், அதான் மேட்ரு அப்படின்ட்டு இருக்க. ஓ அப்படியா சொன்னா, அதெல்லாம் பாஸ்ட்லேயே முடிஞ்சு, நீங்கள் தான் டேட் பண்ணிட்டு இருந்தீங்க, உன்கிட்டயே வந்து இப்படி சொல்லியிருக்கான், உனக்கு எதுவும் ஹர்ட்டிங்கா இல்லையே அப்படின்ட்டு இவ கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் மிரே கேட்குறா, என்ன டர்ட்டிங்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அன்றைக்கி இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், நிற்க கூட முடிஞ்சிருக்காது. கரெக்டாக அந்த காம்படிஷனுக்கு வந்தோடனே அவள் கொஞ்சம் அப்படியே பார்க்கலான்னு வருவா. பட் அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மயக்க வர மாதிரி ஆயிருக்கும். ஹொசதான் பிடிச்சிட்டு இருந்துப்பான், அதுதான் இவ தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பெட்டில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது மிரியா பார்த்தீங்கன்னா அது யார்கிட்டயே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. ஆல்ரெடி இவளுக்கு உடம்பு பிரச்சனைன்ட்டு வீட்டில் ரொம்ப பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ இதுவும் சொல்லி எதுக்கு பாரம் அப்படின்ட்டு இதை நீ மிஜி கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்ட்டு ஹொசு கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பா. அதனால தான் ஹொசு இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டான். இதையே இவ்வளோ நாள் நீ சொல்லலை அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் முடிஞ்சு நீ ரூமை விட்டு வெளியவே வரல,
வரலையே, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு அப்படின்ட்டு இருக்க. ஏன் ஹொசு உங்ககிட்ட சொல்லலையா? நான் சொல்லியிருப்பான்னு நினச்சேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. இங்கே மிரி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கப்புறமாச்சும் சொல்லியிருக்கலாம்லன்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அவனை அப்படின்ட்டு மிரியை ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறா. ஐயோ அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் நீ சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு இவன் மறுபடியும் அவன் என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான்ட்டு சொல்லிட்டு இருக்க. நீ தான் அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் எப்போவுமே நீ வேற நான் வேறன்னு தான் பார்ப்பான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா நீ தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது இல்லை, சரி சரி உன்ட்ட இதை தான் கேட்க கூப்பிட்டேன்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா சரியான வெறி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அவள் வாழ்க்கையை தொலைச்சிட்டா அப்படின்ட்டு கோவத்தில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவளுக்கு கால் சுலுக்கிடுச்சு, கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நடக்க முடியல. மறுபடியும் அதே விரக்தியில் இவ பாட்டுக்கு சோகமாக நடந்த எல்லாத்தையும் விஷயத்தையும் போட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க. அங்கே ஊருக்குள்ளே ரூமர்லாம் பழவிட்டு இருக்கு. இந்த மாதிரி மிரே இருக்கால, அவளை இந்த ஓனரும் சரி எக்ஸும் சரி 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, லவ் ட்ரையாங்கலாக போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இது எப்படியோ ஹொசுவோட அம்மா கேட்டுறாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, யாரு இந்த மிரேவா அப்படின்ட்டு அவங்க கரெக்டாக கேட்ச் பண்ணி இதை கொண்டு போய் மிரேவோட அம்மா கிட்டே இந்த மாதிரி உன் பொண்ணு டேட் பண்ணுறா தெரியுமான்னு போட்டுக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா குழம்பை விட ஜாஸ்தியாக கொதிச்சிட்டு இருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், எபிசோட் நல்லா இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம போய் கமெண்ட்ல சொல்லிடுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அடுத்து ஒரு சூப்பர் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.